கல் அருமையான பானம்ங்க. அந்த கல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு மரத்துக்கல்ல ஒரு 40 நாளைக்கு மேலே ஒரு மண்டலம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாக போயிடும். தினமும் கல் குடிங்க, ஒரு மரத்து கல் குடிங்க, அருமையாக இருக்கும், தேவாமிர்தமாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் கல் எல்லாருமே குடிக்கணும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நான் பேசிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது லோக்கலில் கிராமங்களில் சாராயத்தை ரொம்ப தரம் வாய்ந்த மூலிகை சாராய் காய்ச்சக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் அரசின் மூலமாகவே மானியம் கொடுத்து நம்ம லோக்கல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளின் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். சாராயத்தை விற்கிறதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம முழுக்க தற்சார்பாக இருக்கக்கூடிய அந்த மூலிகை சார பட்டை சாராயத்தை விற்பனை செய்யாமல் விட்டதற்கான காரணம் என்ன? இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடியது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லாமே உண்மை மாதிரியே தெரியும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மையாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது உண்மையாகவே ஒரு உண்மை இருக்கிறது வேற, இது உண்மைதான் அப்படின்னு அது உண்மையாக்கப்படுவது என்பது வேற. நம்ம டாட் சேனலில் டெப்த் ஆஃப் ட்ரூத் சேனலில் ட்ரூத்தை பற்றியும் அதோட டெப்த்தை பற்றியும் ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபுல் வீடியோலையும் பேச போகிறோம். இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்பவே வைரலாக ஆகிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ஆலங்குளத்தில் ஒரு பனையேறக்கூடிய ஒரு விவசாயியை வந்து காவல்துறையில் ஒருவர் வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டாரு அப்படிங்கிறது தான். ஒரு முறையில் 4 முறை சுட்டுருக்கிறாரு. அதில் ஒரு குண்டு தவறி போய் தரையில் பாஞ்சிருச்சு. 3 குண்டு சரியாக அந்த விவசாயியோட கால்களில் பாய்ந்திருக்கிறது. ஒரு காலில் 2 குண்டு, இன்னொரு காலில் 1 குண்டு. தீவிரமான அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கிறதா சோசியல் மீடியாவில் தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அவர் பனை ஏறி அதன் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு விவசாயி. என்னதான் நீங்கள் பார்த்து காலில் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் ஒரு சில மாதங்களுக்கு, ஏன் சில ஆண்டுகளுக்கு அவர் வந்து பனை ஏற முடியுமாங்கிறது சந்தேகம்தான். எதற்காக அவர் சுடப்பட்டார், இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அவர் வந்து கல் இறக்கி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு கேட்க போய் காவலர்கள் அங்கே போயிருக்காங்க. அதில் எசக்கி அப்படிங்கிற ஒரு காவலர் வந்து அவரோட பேசும்பொழுது வாய் தகராறாகி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டதாகவும், அங்கே சலசலப்பு ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டு அந்த காவலர் எசக்கி அவரோட நெத்தியில் வந்து அவர் அந்த விவசாயி வந்து தாக்கியதாகவும், அதனால் தற்காத்து கொள்ள வேண்டி துப்பாக்கி எடுத்து சுட வேண்டியதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான வாதம் வைக்கப்படுது. காவல்துறையிலிருந்து வாதம் வைக்கப்படுது. அங்கே என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் அப்படிங்கிறது அது நம்ம கொஞ்ச நாள் போக தான் தெரியும். ஏன்னா சாத்தான் குளத்துக்கே இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு 6 வருடங்கள் கழித்து. அப்போ போக தான் தெரியும். ஆனால் இப்போ நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே பிரச்சனையின் மூலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் இறக்கியது தான் இல்லையா? அந்த கல் இறக்குவது சரியா தவறா? அப்படி உண்மையாகவே அந்த கல் இறக்குவது தவறு அப்படின்னு அரசாங்கம் இங்கே கல் தடையை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையாகவே உண்மையா, இல்லை உண்மையாக்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். கல் அப்படிங்கிறது மனிதனுக்கு போதை தரக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி கல் என்பது போதைப் பொருள் அல்ல, உணவுப் பொருள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதை நிறையா நிபுணர்கள் இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கல் என்பது உணவு பட்டியலில் இருக்கிறது. உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தமிழகத்தில் ஏன் தடை செய்யணும்? இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கல் அருமையான பானம்ங்க. அந்த கல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு மரத்துக்கல்ல ஒரு 40 நாளைக்கு மேலே ஒரு மண்டலம் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாக போயிடும். தினமும் கல் குடிங்க, ஒரு மரத்து கல் குடிங்க, அருமையாக இருக்கும், தேவாமிர்தமாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் கல் எல்லாருமே குடிக்கணும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நான் பேசிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு லொக்கேஷனை பின் பண்ணேன்னா என் மேலே காவல்துறை வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் அந்த லொக்கேஷனில் நான் கேரளானோ புதுச்சேரினோ கர்நாடகானோ ஆந்திர பிரதேசனோ நான் பின் பண்ணேன்னா என் மேலே கேஸ் போட முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி எங்கேயுமே கல் இறக்க தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும் தடை இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை நாம் கொஞ்சம் இதோட டெப்த்தை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு போதைனா என்ன, மதுனா என்ன, சாராயம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாராயம் அப்படின்னா என்ன, மது அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சின்னஞ்சிறார்கள் வரைக்குமே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா பியர், ஒயின், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஓட்கா, இந்த மாதிரி ஒரு சில பெயர்கள் வரும். இப்போ இந்த மதுக்கள் எல்லாம் என்ன, இந்த மதுக்களை உற்பத்தி செய்கிறது எப்படி, எங்கெங்கே உற்பத்தி ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்புலத்தை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பியர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்லி அப்படிங்கிற தானியத்தை புளிக்க வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு மது வகை. ஒயின் அப்படிங்கிறது திராட்சையை நம்ம புளிக்க வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு மது வகை. பிராண்டி அப்படிங்கிறது பழங்களை புளிக்க வைத்து அதிலிருந்து நம்ம வந்து ஆவியாதல் மூலமாக ஆவியை சுருக்கி டிஸ்டிலேஷன் சொல்கிற அந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம எடுக்கிறது பிராண்டி. விஸ்கிங்கிறது அதே டிஸ்டிலேஷன் ப்ராசஸை தானியங்களை புளிக்க வச்சு எடுக்கிறது விஸ்கி. ஓட்கா அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அன்னாச்சியின் வடிவமைப்பை போன்ற பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு பழ வகையை புளிக்க வைத்து எடுக்கக்கூடிய ஒரு பானம் தான், ஒரு மது வகை தான் ஓட்கா. இதில் பர்பன்னு ஒன்று இருக்குது, ஜின்னுன்னு ஒன்று இருக்குது, ஒயிட் ரம் இருக்குது. ரம்முங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கரும்பு சர்க்கரையை எடுக்கும் பொழுது அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த மொலாசஸ், அதில் சில பொருட்களை ஆட் பண்ணி, ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணி அதிலிருந்து மதுவை தயாரித்து எடுத்தாங்கன்னா அது வந்து ரம். இதுதான் மதுவனுடைய ஒரு செய்தி சுருக்கம். அப்போது இந்த மதுக்கள் எல்லாவற்றையும் தமிழக அரசு அவர்களுடைய அரசாங்க கடைகளிலே டாஸ்மாக்னு பேர் வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. எலைட்டில் இருக்கட்டும், இல்லை 11 to 11 பார்லி ஆகட்டும், எல்லா இடத்துலையும் மது விற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா எல்லா பகுதிகளையும் பரவலாக விற்கப்படுது. உலகம் முழுக்கவே மதுக்கள் விற்கப்படுது. வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு மது பாட்டில்கள் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழகத்தில் தான் மதுவுக்கு அடிமையாகி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நோயாளிகளாக மாறக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இது ஏன் இப்படி நடக்குது? பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் பொறுப்பாக இந்த மது விற்பனையை தன்னகத்தே வைத்துக்கொண்டு, தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ரொம்ப பொறுப்பாக இந்த துறையை அனாயாசமாக நடத்திட்டு வர்றப்போ, மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்கே தானே மக்கள் பொறுப்பாக இருக்கணும், நல்லா பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தான் உங்களுக்கு மதுவை அருந்தக்கூடிய நபர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் உருவாகுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற கடைகளில் விற்கப்படக்கூடிய மதுவின் தரம். ஒரு மது உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு காலநிலை இருக்குது, அதற்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, நாட்கள், இவ்வளவு நாட்கள் அதை நீங்கள் புளிக்க வைக்கணும், இவ்வளவு நாட்கள் நீங்கள் அதை பதப்படுத்தணும். அதை பதப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பருக முடியும். அப்படி பருகுனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உடலுக்கு வந்து அவ்வளவா தீங்கு விளைவிக்காது. மது அப்படின்னாவே தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு எப்படி செய்யணுமோ அப்படி ப்ராப்பரான ஒரு மெத்தடில் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆல்கஹால் வந்து உங்கள் உடம்புக்கு பெரிதாக கெடுதல் விளைவிக்காது. ஆனால் இப்போது டாஸ்மாகில் குறிப்பாக தமிழகத்தில் விற்பனை செய்யக்கூடிய மது வகைகள் ரொம்ப 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 தரம் குறைந்ததாக இருக்கிறதால தான் நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. சரி, இப்போ கல்லையும் வேறு மாதிரியான போதைப் பொருளையும் பயன்படுத்தினா அடிமையாக மாட்டாங்களா அப்படின்னா, இங்கே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது. கல்லை ஏன் உணவு பட்டியலில் வைக்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறதால தான். பனை மரத்திலிருந்தும், தென்னை மரத்திலிருந்தும், ஈச்சை மரத்திலிருந்தும் அந்த பாலை தள்ளுது இல்லையா, காய்கள் வர்றதுக்கான பாலை தள்ளுது இல்லையா, அந்த பாலையை சீவும் பொழுது அதிலிருந்து ஒரு திரவம் வெளியேறுது, பால் வெளியேறுது. அந்த பாலை எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அதை அப்படியே மண்பானையில் பிடிச்சி அப்படியே அருந்துனா அது வந்து கல். அதில் நீங்கள் சுண்ணாம்பை தடவி குடிச்சிங்கன்னா அது பதனி. இப்போ பதனி தான் கலப்படமான பொருள், கல் கிடையாது. இப்போ இந்த கல்லை இறக்கிறதுக்கு இவங்க ஏன் அனுமதி தரமாட்டேங்கிறாங்க? இந்த கல்லை ஏன் தடை செய்து வச்சிருக்கிறாங்க? இந்த கல்லை குடித்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது வந்து நிபுணர்களும் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற வயது மூத்த நபர்களிடம் கேட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருந்தும் கூட, உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் கூட, கல்லை இவங்க ஏன் தடை செஞ்சுருக்காங்கன்னு என்னைக்காவது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிச்சிருக்கிறோமா? ஏன் யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம வெள்ளைச்சக்கரையை உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கருப்பட்டி காப்பியும் கரும்பு சர்க்கரையை போட்டு தேநீரும் பருகிட்டு இருந்தோம். வேறு எந்த பானத்திற்கும் அந்த பானகமாக இருக்கலாம், இல்லை கூழாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த கருப்பட்டியும் வெள்ளத்தையும் கரும்பு சர்க்கரையும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து வெள்ளை சர்க்கரை போட்டு குடிக்கிறது தாண்டா டீசெண்டான ஒரு விஷயம். அதாவது வசதியான ஆட்கள் வந்து வெள்ளை சர்க்கரை தான் குடிக்கணும், கரும்பு சர்க்கரையெல்லாம் போட்டு நம்ம குடிக்கக்கூடாது, கருப்பட்டியா சீச்சி அதை போட்டு நம்ம வந்து எதுவும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களோட மனதை மாற்றினாங்க. இதை மாற்றுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து உபயோகத்தில்
அவர்களை தற்சார்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றணும். இப்போது கரும்பு சர்க்கரை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் கரும்பு விளைவிச்சிருப்பாங்க. அங்கேருந்து கரும்பு சாறை பிழிந்தெடுத்து அதை வந்து பெரிய கொப்பரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இப்போ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம். உங்களுக்கு தெரியும் கவுந்தப்பாடி சர்க்கரைனா உங்கள் வீட்டில் இருக்கிற வயது மூத்த அன்பர்களிடம் கேட்டு பாருங்கள். கவுந்தப்பாடி கரும்பு சர்க்கரை தமிழகத்தில் எவ்வளவு பிரசித்தி பெற்ற கரும்பு சர்க்கரைன்னு உங்களுக்கு தெரியும். சரி, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திலே ஒரு கொப்பரை மாதிரி ஒரு பெரிய பரிசல் மாதிரி இரும்பில் இருக்கும் தகரத்தில். அதில் அந்த கரும்பு சாறை ஊற்றி போட்டு எரித்து ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அதுலேருந்து கரும்பு சர்க்கரையை எடுத்துருவாங்க. இதை பக்கத்து வீதிகளுக்கும் பக்கத்து ஊர்களுக்கும் விற்பனை செஞ்சுருவாங்க. இந்த சர்க்கரை தேவைக்கு நீங்கள் எந்த பெருமுதலாளிகளையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெள்ளை சர்க்கரை நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை சாப்பிடுவது தான் சமுதாயத்தில் உயர்ந்தது அப்படிங்கிற மனநிலையை உங்களுக்கு புகுத்திட்டா நீங்கள் வெள்ளை சர்க்கரையை தேடுவீங்க. அப்படியே தேடலைனாலும் ரேஷன் கடையில் உங்களுக்கு கொடுத்து அதை சாப்பிட வைப்போம். வெள்ளை சர்க்கரை ஒரு 2 கிலோ ரேஷன் கடையில் கொடுப்பாங்க, 2 கிலோ பத்தாது. அப்போது இன்னும் வெள்ளை சர்க்கரை வேணும்னா நீங்கள் கடைகளுக்கு போகணும். கடைகளில் ஏதாவது ஒரு பிராண்டில் வெள்ளை சர்க்கரையை உங்களுக்கு பெருமுதலாளி கொண்டு வந்து விற்பான். இது முழுக்க முழுக்க வெள்ளை சர்க்கரை என்பது நீங்கள் வீட்டிலேயோ இல்லை ஏதாவது தோட்டங்கள்லையோ தற்சார்பாக குடிசை தொழில் மாதிரி நீங்கள் தயாரிச்சிடவே முடியாது. அப்போ நீங்கள் ஒரு பெருமுதலாளியை சார்ந்ததாக இருக்கணும். சரி, இதை அப்படியே இந்த சாராயத்துக்கு புகுத்தி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4-5 பனை மரம் இருந்துச்சுன்னா அந்த பாலையை சீவி விட்டு அதிலிருந்து வரக்கூடிய பாலை கல்லாக இறக்கி நீங்கள் குடிச்சிக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சாராயத்தை தேட மாட்டீங்க. ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பிராண்டி, விஸ்கி, ஒயின், ஜின்னு, ரம்மு, வோட்கா, பியரு இது எல்லாமே ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கணும். ஏதாவது ஒரு பெருமுதலாளி மூலமாக தான் உங்களுக்கு வந்து சேர்ந்தாகணும். அப்போது இந்த கல்லை இறக்கிறத நிறுத்திட்டா நீங்கள் உங்களுடைய போதை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக டாஸ்மார்க்குக்கு வந்தே தீரணும். டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யக்கூடிய எல்லா மது வகைகளும் ஏதாவது பெருமுதலாளிகள் கையில் வைத்திருக்கிறது தான். குறிப்பாக அரசியல்வாதிகள் தான் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ அந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போது இந்த போதை தேவை அப்படிங்கிறது காலமாக பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருந்துட்டு தான் வந்திருக்கு. அதிகமானும் அவ்வை பாட்டியும் கல் உண்டார்கள் நடனமாடினார்கள்லாம் நம்ம சங்க இலக்கியங்களில் படிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியுது. வெகு காலமாக போதை அப்படிங்கிறது கொண்டாட்டத்தின் குறியீடாக தான் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த போதை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இது மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்மளால் மாற்ற முடியும்னு நினச்சதே முதல் தப்பு. சரியா? இதை தற்சார்பாக விட்டுருந்தா அவன் வீட்டில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருளை ஒரு பானத்தை பயன்படுத்திக்கிட்டு நிறுத்தியிருப்பான். தமிழகத்தில் அப்படி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இல்லை வேறு எந்த மாதிரியான இன்ஃபேக்ட் நான் இதெல்லாம் வந்து மியூட் பண்ணிவிடுவேன். அந்த போதைப் பொருள் எதுவுமே வந்து பயன்பாட்டில் இல்லை. அப்போ இருந்தது இந்த கல், பட்டை சாராயம், அது மட்டும்தான். இப்போது இந்த இடத்துல நான் அந்த பட்டை சாராயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் பெல்ட்டு தான். ஒரு நிமிஷம் இருங்க, கை வலிக்குது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோபிச்செட்டிப்பாளையம் பெல்ட். அங்கே சாராயம் காய்ச்சுவாங்க. எப்படின்னா அந்த இடத்திற்கே உரித்தான மொந்தை வாழைப்பழம் அங்கே கிடைக்கும். தமிழகத்தில் வேறு எந்த பகுதியிலையும் நீங்கள் அதை அப்படி ஒன்றும் எளிமையாக பார்த்துட முடியாது. இவ்வளோ பெருசு இருக்கும், என் கை சைஸ் இருக்கும் அந்த வாழைப்பழம். மொந்தை வாழைப்பழம், வெள்ளை வேலம்பட்டை, கடுக்காய், கருப்பட்டி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 21 நாள் அந்த மொடான்னு சொல்லுவோம், பெரிய மண்பானையில் போட்டு ஒரு 21 நாள் அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை காய்ச்சி எடுத்தாங்கன்னா அதுதான் பட்டை சாராயம். இந்த பட்டை சாராயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடைந்த எலும்புகள் கூட கூடிடும்னு எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் விற்கிற இந்த விஸ்கியும் பிராண்டியும் ஜின்னும் ஓட்காவும் பியரும் ரம்மும் எல்லாமே ஏதாவது ஒரு நாட்டில் ஏதோ ஒரு காலத்தில் அந்த பூர்வகுடிகள் தயாரித்த ஒரு பானம் தானே. அப்போது நம்ம நாட்டில் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான சாராயம் காய்ச்சும் தொழில்நுட்பம் தெரிந்த மக்கள் எவ்வளவோ காலம் இருந்தாங்க. அவர்களை எல்லாம் நீங்கள் வந்து தடை செஞ்சுட்டு அவர் யாரையுமே சாராயம் காய்ச்ச விடாமல் எங்கிருந்தோ கொண்டு வரக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து காய்ச்சக்கூடிய இந்த சாராயத்தை டாஸ்மார்க்கில் விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போது ஒரு மொந்தை வாழைப்பழத்தை வச்சு, ஒரு கடுக்காயை வச்சு, ஒரு கருப்பட்டியை வச்சு, ஒரு வெள்ளை வேலம்பட்டையை வச்சு ஒருத்தன் சாராயம் காய்ச்சறான்னா அவனுக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சால் போதும். வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர் மொடாவில் ஊறல் போட்டு புளிக்க வச்சு அதை சாராயம் காய்ச்சி பக்கத்து தெருவுக்காரங்களுக்கும் பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் அவன் விற்பனை செஞ்சு அவனுடைய பொருளாதார தேவையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு கொண்டாட்டத்திற்கு தேவைப்படுகின்ற போதை தேவையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இது முழுக்க முழுக்க தற்சார்பானது. ஏன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் லோக்கல் ப்ரொக்யூர்மெண்ட்லேயே நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஆனால் இப்போ பியர் எடுத்துக்கோங்க, பியர் பார்லியில் தான் தயாரிப்பாங்க. பார்லி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே விளைவிக்க முடியும் சொல்லுங்கள்? சரியா? ஒயின், திராட்சை கூட கிடைச்சிருன்னு வைங்க. ஆனால் அதுக்கும் தடை போட்டு வச்சுருக்கிறீங்க. விஸ்கி, விஸ்கி வந்து கோதுமை தானியம் தான். அந்த தானியம் எதையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் விளைவிக்க முடியாது. பிராண்டியில் பழ வகைகளை நீங்கள் சேர்த்து போடலாம். ஆனால் அதையும் நீங்கள் இங்கே முழுமையாக செஞ்சிட முடியாது. ஓட்கா சொல்லவே வேண்டாம், அதை நீங்கள் செய்யவே முடியாது.
ரம்மும் அதே மாதிரி தான். இப்போது இந்த மாதிரியான வெளிநாட்டை முழுக்க சார்ந்து இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து தயாரிக்கக்கூடிய எல்லா சாராய வகைகளையும் நீங்கள் டாஸ்மாகில் விற்பனை செய்கிறீங்க. அதுக்கு பதிலாக இப்போ அந்த வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து ஊறல் போட்டு நொதிக்க வச்சு அதை சாராயம் காய்ச்சி அதை பாட்டில் அடைச்சி டாஸ்மார்க்கில் கொண்டு வந்து விற்பனை செய்கிற வரைக்கும் எவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் ரிஸ்க் இல்லைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். அதே ரிஸ்க்கை லோக்கலில் கிராமங்களில் சாராயத்தை ரொம்ப தரம் வாய்ந்த சாராயம் மூலிகை சாராய் காய்ச்சக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் அரசின் மூலமாகவே மானியம் கொடுத்து நம்ம லோக்கல்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளின் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலை. சாராயத்தை விற்கிறதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம முழுக்க தற்சார்பாக இருக்கக்கூடிய அந்த மூலிகை சாரா பட்டை சாராயத்தை விற்பனை செய்யாமல் விட்டதற்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் இந்த கல்லை இறக்க விடாமல் செய்வதற்கான காரணம் என்ன? முழுக்க இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த கல்லும் பட்டை சாராயமும் மக்களிடம் புழக்கம் ஏற்பட்டு விட்டால், இந்த ருசியை அவங்க கண்டுகிட்டாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர் கண்டுகொண்டால், இவர்கள் எப்பொழுதும் ஒரு காலமும் டாஸ்மார்க்கை நோக்கி வரவே மாட்டாங்க. ஏன்னா கல்லும் மூலிகை சாராயமும் அப்பேற்பட்ட பானம். சரியா? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, அது உங்களுக்கே பதில் தெரியும். கேரளா போகிறோம், கர்நாடகா போகிறோம், ஆந்திரா போகிறோம், எல்லா பக்கமும் போயிட்டு தானே இருக்கோம். அதனால் உங்களுக்கு அது தெரியும். அந்த சுவையை நாவு கண்டுகொண்டால் இந்த அற்பத்தனமான தரமே இல்லாத அட்டர் வேஸ்டான இந்த மதுவின் பக்கம் எவருமே வரமாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போக மாட்டாங்க. நீங்கள் செய்கிற நீங்கள் இல்லை, பெருமுதலாளிகள் உற்பத்தி செய்கிற அரசு கடைகளில் விற்பனை செய்கின்ற இந்த கோட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, விலை குறைந்த இந்த 180 மில்லி அளவு இருக்கிற அந்த கோட்டர் மட்டும் அவ்வளோ நல்லாவா இருக்குது? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதை நொதிக்க வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அதை வடிகட்டி அதை டிஸ்டிலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தரமாக கொண்டு வந்து விற்பனை செஞ்சால் தான் அதை குடிக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த விதமான தொல்லைகளும் ஏற்படாது. ஆனால் சீக்கிரம் உற்பத்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் எந்த அளவு நீங்கள் ஈஸ்ட் போடுறீங்களோ யாருக்கு தெரியும்? அதில் என்னென்ன பொருட்கள் போடுறீங்களோ யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அதை செய்கிறவனுக்கும் தெரியாது, குடிக்கிற மக்களுக்கும் தெரியாது. அப்போது அதை குடிக்கும்போது உடம்புக்கும் மனதிற்கும் பிரச்சனை வருதுன்னா அதோடைய தரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருது. அப்போ இது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாத்தையும் தூரம் தள்ளி போட்டுட்டு, அதனால தான் சீமான் சொல்கிறாரு, பனம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு, பனம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு, பனங்கல் தென்னங்கல் பட்டை சாராயம். இந்த பட்டை சாராயம் அப்படிங்கிறதும் சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரியா? அதை தேரல்னு சொல்லுவாங்க. பல வகையான தேரல்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு தேரலுக்கும், ஒவ்வொரு தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான தேரல்கள் இருந்திருக்கு. இந்த தேரல்கள் புளிக்க வைக்கக்கூடிய முறையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான வடிவமைப்பில் இருந்திருக்கு. நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஏன் தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்கள் ஊக்குவிக்கலை? அதை விட்டுட்டு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ப்ராசஸை நாம் தயாரித்து விற்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலுக்கும் எவனோ ஒருத்தனுக்கு நாம் ராயல்ட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதை இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறதே இல்லை. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பகுதியில் கல் கிடச்சிதுன்னா தாராளமாக போய் குடிங்க. அதனால் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா நான் லொக்கேஷனில் ஆந்திர பிரதேசம் தான் போட போகிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? தயவு செஞ்சு போய் குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யக்கூடிய அந்த தரம் குறைந்த மதுக்களை ஒப்பிட்டு பார்க்குறப்போ கல்லும் மூலிகை சாரும் எவ்வளவோ நல்லது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பனைமரத்தில் ஏறி தன்னுடைய தினசரி வருமானத்தை ஈட்டி வந்த அந்த பனை விவசாயி, ஆலங்குளத்தை சேர்ந்த பனை விவசாயி, அவர் பேர் மறந்துட்டேன், மன்னிக்கவும். அந்த விவசாயிக்காக நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இது இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடாது. இது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாட்டை கொண்டு போய் சேர்க்கும், இளைய தலைமுறையினருக்கு தவறான வழிநடத்தலை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இதுலேயும் சில முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களையும் நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாமே ஆதங்கத்தின் வாயிலாக வந்தது. ஏன்னா 10-12 வருட காலமாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறதாலையும் களத்தில் நின்று பணியாற்றுவதாலையும் விவசாயம்னா என்ன, தற்சார்புனா என்ன, அந்த தற்சார்பு நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும், தனி மனித வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே எவ்வளவு மாற்றும் அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் தற்சார்புக்கான வரைவுகள் கண்டிப்பாக இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவை நம்ம தீர்மானிக்க அதன் கட்டுப்பாடு நம்ம கையில் இருக்கணும். அந்த போதைக்கான கட்டுப்பாடு நம்ம கைக்கு வரணும்னா அது முழுக்க தற்சார்பாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம உடம்புக்கும், நம்முடைய மனதிற்கும், தனி மனிதருக்கும், தமிழகத்திற்கும் நாளை நல்ல வழியை காண்பிக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.